நவம்பர் 26ஆம் தேதி விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள். அதற்கு அடுத்த தினமான நவம்பர் 27 அந்த இயக்கத்தின் சார்பில் மாவீரர் தினமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு நாள். இந்த நாளில் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தினத்தை கடைபிடிப்பது வழக்கம். அந்த தினத்தில் தயா மோகன், அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் பிரபாகரன் அவர்களுக்கு நெருங்கிய படையணியில் ஒரு தளபதியாக இருந்தவர். அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு அங்கிருந்து தப்பி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் தஞ்சம் கோரி அங்கு தலைமறைவாக இருந்தார். தற்போது முதன்முறையாக ஊடகத்தின் வாயிலாக, குறிப்பாக தந்தி செய்திகளுக்காக ஸ்கைப் வாயிலாக பல்வேறு கேள்விக்கு பதிலளிக்க இசைந்து தற்போது நம்முடன் இருக்கிறார். அவருடன் நம்முடைய கேள்விகளை தொடுப்போம். வாருங்கள். வணக்கம். அந்த 2009இல் என்னதான் நடந்தது? பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த போரின் வெற்றிக்கு வித்திட்டார்கள் என்று ஒரு புறம் சொல்லப்படுகிறது. அது தவிர உண்மையிலே நீங்கள் அந்த காலகட்டத்தில் களத்தில் இருந்திருக்கிறீர்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே உண்மையிலேயே அப்படி என்ன நடந்தது? இங்கே உண்மையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களா? என்ன நடந்தது? மன்னார் மாவட்ட மறைமாவட்ட ஆயர் திரு ஜோசப் ஆண்டகை அவர்கள் சொல்லி இருக்கின்றார், 1,56,000 மக்கள் அங்கு இருந்த பதிவில் இருந்து இல்லாமல் போயிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 1,56,000 பேர் கடைசி நேரங்களில் அந்த போரில் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். இறுதிப் போரில் பல நாடுகள் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் உதவி செய்து இந்த போரை வெற்றி கொண்டது என்பது உண்மை. இதில் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள், அதே நேரம் இந்தியா, இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் குற்றம் சொல்லுவதை விட இந்த நாடுகள் எல்லாமே எதிரெதிர் நாடுகளாக இருந்த அத்தனை நாடுகளும் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இந்த போரை முடித்து விட்டார்கள். கடந்த காலங்களில் வல்லரசு நாடுகளை எதிர்த்து புலிகள் இயக்கம் கடுமையான போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆனால் 2009இல் இறுதி போர் என்கிற அளவிற்கு இந்த சூழ்நிலை செல்ல காரணம் என்ன? இறுதி நேரத்தில் முழுமையான உதவியை வல்லரசு, குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவுடைய ராணுவ தொழில்நுட்பவியலாளர்கள் நேரடியாகவே களத்தில் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் வவுனியாவில் அமைந்திருக்கின்ற ஒரு ராடார் நிலைய விடுதலை புலிகள் ராடார் நிலையத்தை தாக்கிய போது அதில் இந்திய தொழில்நுட்ப ராணுவ சிப்பாய் காயமடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படி நேரடியாகவே வந்து நின்று அந்த களத்தில் நின்று எங்களை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை இல்லாமல் பண்ண வேணும் என்று சொல்லிவிட்டான் அந்த போரை செய்து முடித்தார். இல்ல, குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பொறுத்தவரை நமக்கு வெற்றி கிட்டுவது நிச்சயம், ஒரு நாள் ஈழம் கிடைப்பது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தோல்வி என்று ஒன்று வந்தால் அது நம்மில் இருக்கும் யாராவது காட்டிக் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இப்போ இந்த போராட்டம் தோல்விக்கு கருணா ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே அந்த நிலை உண்மை இருக்கிறதா? வீர பாண்டிய கட்டபொம்மனுக்கு எட்டப்பன், ஈழத்தை பொறுத்தவரையில் பண்டாரவன்னியனுக்கு எதிரான காக்கவன்னியன், கடைசியாக தமிழர்களுடைய நிலையில பிரபாகரனுக்கு ஒரு கருணா. இது வரலாற்றிலிருந்து அடிக்கப்பட முடியாதது. ஆனால் வரலாறுகள் இப்போது திரிக்கப்படுகின்ற, இந்த குறிக்கப்பட்ட குறுகிய காலத்திலே திரிக்கப்படுகின்ற நிலைமை வருகின்ற போதுதான் நாங்கள் அதை வெளியில் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். போர் முடிகின்ற போது ஸ்ரீலங்காவில் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று 6 வருடம் நெருங்குகின்ற போது அங்கு 10 வயதாக இருந்த ஒரு பிள்ளைக்கு இன்று 16 வயசு. இப்போது அவர்கள் வரலாறு தெரிய வேண்டியவர்கள். அந்த வரலாறு தெரிய வேண்டியவர்களுக்கு பிழையான தகவல்களையும் பிழையான வரலாறுகளையும் சொல்வதனூடாக அந்த வரலாறுகள் பின்னர் மறைக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக பேச வந்தது. ஏனையவர்களில் சிலர் எங்களுக்குள் இருந்தே காட்டிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக பெரும் காட்டிக் கொடுப்பாக கருணாவுடைய காட்டிக் கொடுப்பு நிகழ்ந்தது. இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நீண்ட காலமாக எங்களுடைய போராட்டத்தில் ஒரு படைத்தளபதியாக இருந்து வழி நடத்தியவர். எங்களுடைய ராணுவ தொழில்நுட்ப படைபல ரகசியங்கள் கணிசமாக 90% தெரிந்த ஒருவர் இன்னும் ஒரு எதிரி படைக்கு போய் தகவல் கொடுக்கின்ற போது எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் என்பது சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் கருணாவுடைய காட்டிக் கொடுப்பு என்பது இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது. அதாவது இறுதிக்கட்ட போருக்கு முன்பாகவே கிழக்கு மாகாணத்திலிருந்து பிரபாகரன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் நியமிக்கப்பட்டிருந்த போராளிகளை
கருணா மீண்டும் கிழக்கு மாகாணத்திற்கு வருமாறு அழைத்ததாகவும், அதே நேரம் நீங்கள் உங்களை போன்றவர்கள் எப்படி நாங்கள் வருவது என்று கேட்டபோது இலங்கை ராணுவத்தினரை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களை அழைத்து வருவார்கள் என்றெல்லாம் கருணா சொன்னதாகவும் அறிகிறோம். அது குறித்து சொல்லுங்க. அதாவது குறிப்பாக எங்களோட அப்போது தொடர்பில் இருந்த தொலைபேசி தொடர்பில் இருந்த கருணா ஒரு செய்தியை சொன்னார். 2 வழிகளில் எங்களை மட்டக்களப்புக்கு தலைவருக்கு தெரியாம வர சொல்லி. அப்போது நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாது என்பதை விட எதிர்த்து கதைக்க கூடாது என்பதற்காக எப்படி நாங்கள் வருவது, ஒன்று காட்டு வழியின் ஊடாக வனாந்திர பாதைகளின் ஊடாக அடுத்த பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து அந்த பக்கத்தால் வர சொன்னார். நாங்கள் சொன்னோம் அது சாத்தியப்பட முடியாத ஒரு விடயம். இடையில் பல படையணிகளுடைய இடங்களை தாண்டி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது, அப்படி வர முடியாது. இன்னும் ஒன்று சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்து முன்னரங்க காவல் பணிகள் தான் எங்களுடைய பணி அப்போது இருந்தது. அப்போது சொன்னார், நீங்கள் ஆயுதங்களை காவலர் எல்லைகள் போட்டுவிட்டு ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாடு பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதிக்குள் வாங்கள், ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் அங்கு வந்து உங்களை சந்திப்பார்கள். அந்த அப்போது சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், அப்போது மட்டக்களப்புக்கு ஸ்ரீலங்காவினுடைய ராணுவ தளபதியா இருந்த கர்னல் ஆண்டனிஸ் என்று சொல்லப்படுகின்ற நபர், கர்னல் ஆண்டனிஸ், இன்னும் ஒன்று சாந்த கோட்டை கூட, இந்த 2 பேருடைய பேர்களையும் சொல்லி இவர்களிடம் நான் கதைத்திருக்கின்றேன். இவர்கள் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். நீங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்து சேர்வதுதான் உங்களுடைய பணி. மிச்ச ஏனைய வேலைகள் எல்லாம் நான் செய்து விட்டேன். உங்களை கடல் வழியாக கப்பல் மூலம் கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு விடுவார்கள். அப்போதுதான் நாங்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்விடும் என்பதற்காக நாங்கள் தலைவரிடம் சொன்னோம், இப்படி செய்தியை சொல்லுது கருணா, இதுக்கு என்ன முடிவு. அதற்கிடையில் பல பிரச்சனைகள் நடந்து முடிந்து விட்டது. அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிங்கள ராணுவத்திற்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி வருகிறீர்கள். ஆனால் ஒரு கிழக்கு மாகாணத்தின் தளபதியாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தரைப்படை தளபதியாக இருந்தவர் கருணா, அவர் ஏற்கனவே சிங்கள ராணுவத்தோடு ஒரு ரகசிய தொடர்பை வைத்திருக்கிறார் என்று உங்களுடைய தலைமைக்கு, அதாவது திரு பிரபாகரன் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அது குறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுதான் உங்கள் தோல்விக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று நினைக்கிறேன். தரைப்படை தளபதியாக இருந்தவர் கருணா, அவர் ஏற்கனவே சிங்கள ராணுவத்தோடு ஒரு ரகசிய தொடர்பை வைத்திருக்கிறார் என்று உங்களுடைய தலைமைக்கு, அதாவது திரு பிரபாகரன் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அது குறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுதான் உங்கள் தோல்விக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று நினைக்கிறீர்கள். கருணா அந்த இடப்பட்ட காலத்தில் தலைவரோடு மோத வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் தனக்கு தெரிந்த ஒரு விடயம் எதிரியிடம் சரண்டர் பண்ணுவது. அந்த எதிரியிடம் சரண்டர் பண்ணுவதை தான் அந்த வேலையை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் செய்து கொண்டது. அது சமாதான ஒப்பந்த காலமாக இருந்ததால் கருணாவுடைய போக்குவரத்து வசதிகள் அப்போது இருந்ததன் காரணமாக அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள், குறிப்பாக நான் சொல்லுகின்ற கர்னல் ஆண்டனிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அப்போது ஸ்ரீலங்காவுடைய ராணுவ தலைவர் இருந்த ஆண்டனிஸோட தொடர்பு கொள்வதும், சாந்தக்கோட்டை கூட வந்துகின்ற ஒரு ராணுவ தளபதியோட தொடர்பு கொள்வதும் அவருக்கு அப்போது அது பெரிய விஷயமாக அப்போது பார்க்கவில்லை. அப்போது நாங்கள் ராணுவ தளபதிகளுக்கு இடையிலும் விடுதலை புலிகளுடைய தளபதிகளுக்கு இடையிலும் சில சந்திப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் நடப்பது என்னவென்றால் இந்த எல்லை பிரச்சனைகள், அங்கு நடக்கின்ற யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாக, அப்போது போராளிகளுடைய அரசியல் பணிகள் தொடர்பாக ராணுவ தளபதிகளுக்கு இடையிலான சந்திப்புகள் நடைபெறும். அந்த நேரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்திப்பின் நிமித்தமாக கருணாவுடைய இந்த இறுதி நேர சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றனர். அந்த சந்தர்ப்பம் தானே ஒழிய மற்றும்படி இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய தளபதிகள் ஒருவராக இருந்த கருணா தலைவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய அமைப்பு ஒரு ஒடுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, அதே நேரம் வெளிப்படைத்தன்மை, இந்த 3ம் இருக்கின்றவர்கள் தான் போராளிகளாகவும் தளபதிகளாகவும் அங்கு இருந்தார்கள். இதில் குறிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கருணாவுடைய சில பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, அது ஒரு தளபதி ஒரு போராளிகளையும் தாண்டி அதுகளுக்கு அப்பால் ஒரு தனிப்பட்ட ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள் தலைவருக்கு தெரிய வந்துட்டு
தலைவருக்கு தெரிய வந்த பிறகு தலைவர்களுடைய முடிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய இயக்கத்தை கட்டமைப்பதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் எங்களுடைய போராளிகள். அதில் ஒழுக்க கட்டுப்பாடை கொண்டு வருவதற்காக பல நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. அது ஒரு காலம், அது இறுக்கமான ஒரு மிக பெரும் படையை உருவாக்குவதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு ராணுவ கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு ஒழுக்க கட்டமைப்பினூடான நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகளில் கணிசமான விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க அறிந்திருப்பீர்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படியாப்பட்ட தண்டனைகள். ஆனால் கருணாவினுடைய காலம் என்பது அது வளர்ச்சி பெற்ற ராணுவ காலமாக ஆயினதால் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி சிறு சிறு தண்டனைகளின் ஊடாக திருத்துவதன் என்கின்ற அடிப்படை நிகழ்ந்து விட்டது விடுதலை புலிகள் அமைப்பில். அப்போது மிக பெரும் தண்டனைகளை கொடுப்பதாக இல்லை. ஆனால் கருணாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் கருணாவும் அப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கான மிக பெரும் தண்டனைகளை கொடுத்த தளபதி. ஆக தான் செய்த வேலையை தனக்கும் நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் கருணாவுக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் தலைவர் அவர்கள் அங்கு வந்து சந்திக்க சொன்ன உடனே ஏற்பட்ட முரண்பாடு. தலைவருக்கு தன்னுடைய பிரச்சனைகள், நிதி சார்ந்த கணக்குகள் சரியாக கையளிக்கப்படாம ஏனைய பிரச்சனைகள் எல்லாமே தலைவருக்கு தெரிந்து விட்டது. இந்த தெரிந்து விட்டால் பின்னர் நான் அங்கு சென்றால் பிரச்சனை வந்துவிடும் என்கின்ற அச்ச உணர்வு. மற்றும்படி தலைவர் அவர்கள் எங்களிடம் சொல்லும் போது கருணாவுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுப்பதற்காக தலைவர் இருக்கவில்லை. சமாதானத்திற்காக நான் உடன்பட்டேன், அதற்கு அது தலைவருக்கு பிடிக்கவில்லை. எனவே நான் எச்சரிக்கப்பட்டேன், நான் துரோகி என்று தலைவரே நேரடியாக என்னை விமர்சித்தார். அதன் பின்னர் அந்த இயக்கத்தில் இருந்து என்ன செய்வது என்றுதான் நான் வெளியேறிவிட்டேன். அதன் வெளியேறிய பின்னரும் நான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அது பத்தி சொல்லுங்க. இதில் உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் தன்னுடைய அரசியல் நலனுக்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். இப்போது அவர் காட்டிக் கொடுக்கவில்லை என்பதும் அதே நேரம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தலைவர் தடையாக இருக்கின்றார் என்பதும் முழுமையான குற்றச்சாட்டு. முழுமை அல்ல. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க சொன்னதும் தலைவர், அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு வர முடியுமா என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரச தலைவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு உடன்படிக்கையும் சரியாக செய்ததாக வரலாறு. ஆக இந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற சமஷ்டி தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கையெழுத்திட்டதுதான் பிரச்சனை என்று சொல்லி கருணா சொல்லுவது. அப்படி அல்ல. தலைவர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன பலனை பெறலாம். உலகத்தினுடைய அந்த நேரம் இருந்த பூகோள அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 11 என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பட்ட பூகோள அரசியல் நிலைமைகளுக்கு பின்னால் தலைவர் எப்படி செயற்பட வேண்டும் என்பதை எங்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த பாலசிங்கன் ஊடாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்த சொன்னவரே தலைவர் தான். அதாவது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேரடியாக கருணாவை துரோகி என்று சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு காலமும் சொல்லவில்லை தலைவர். அப்படிதான் சொன்னார். அப்படி எந்த காலகட்டத்தில் கருணா பிரிந்து போய் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களுடைய ராணுவ ராஜ்யங்களை சொல்லிய பின்னர் கூட தலைவர் அவர்கள் நேரடியாக எந்த இடத்திலும் கருணாவை துரோகி என்று சொல்லவில்லை. இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு என்னன்னா, அதாவது ஒரு நம்பகமற்றவர்களை, திறமையற்றவர்களை நம்பி தலைவர் பிரபாகரன் அவர்கள் கடலை நோக்கி சென்று விட்டார். அதனால்தான் அவருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அவர் இதே கொரில்லா போராட்டத்தை மீண்டும் துவங்கி இருந்தால், அதாவது காட்டுப்பகுதிக்கு வந்திருந்தால் இந்த போராட்டம் முடிந்திருக்காது. எனவே இந்த போர் யுக்தியில் ஏற்பட்ட விஷயங்கள் தான் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய சொந்த பணத்தில் கைத்துப்பாக்கி வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் மக்களுடைய மிக பெரும் பலத்தாலும் மக்களுடைய மிக பெரும் உதவியாலும், அதாவது குறிப்பாக தமிழ் மக்களால் எந்த ஒரு அரசும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு உதவி செய்யவில்லை. இப்ப கணிசமான விடுதலை போராட்டங்களுக்கு வெவ்வேறு அரசுகள் தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து உதவிகள் செய்திருக்கின்றது. ஆனால் விடுதலை போராட்டம், தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய உதவியினூடாக மிக பெரும் ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி, முப்படைகளை கொண்ட ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி தமிழகத்தினுடைய 80% பகுதியையும் தமிழகத்துக்கான மிக பெரும் சமர்களையும் செய்து வென்ற ஒரு தலைவர் மீண்டும் ஒரு கெரில்லா போருக்குள்ள செல்வதென்பது அந்த சூழலில் சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமா என்பதை நாங்கள் இந்த ராணுவ ரீதியாக ஆராய்ந்து முடிவுகளை
எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் எந்த இடத்தில் எங்களுடைய சில இடங்கள் மறைவிடங்கள் எல்லாமே காட்டிக் கொடுப்பவர்களால் தெரிந்த விடயம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கருணாவினுடைய காட்டிக் கொடுப்புகள் தான் மிக பெரும் காட்டிக் கொடுப்பாக இந்த போராட்டத்துக்கு முடிந்துவிட்டது. ராணுவ கட்டமைப்பினுடைய மிக பெரும் ரகசியமாக இருந்த எங்களுடைய படைக்கட்டமைப்பு, அந்த படைக்கட்டமைப்புக்கு வரக்கூடிய ராணுவ வளங்கள் வரக்கூடிய விநியோக பாதைகள், இவைகள் எல்லாமே நுட்பமான முறையில் எந்த இடத்திலிருந்து எப்படி எப்படி எங்களுக்குரிய ராணுவ வளங்கள் வந்து சேரும் என்பதை கருணா போய் காட்டிக் கொடுத்ததற்கு பின்னால் நாங்கள் எப்படி சமர்களை வெல்வதற்கு சிறு அணிகளை வைத்து பெரும் வெற்றிகளை பெற்றோம் என்பதை ராணுவ ரகசியங்களை போய் மிக பெரும் ராணுவத்துக்கு சொல்லிக் கொடுத்தால் அதை திரும்ப எங்கள் மீது மேற்கொள்ளுகின்ற போது அந்த ராணுவ யுத்திகளை வெல்வதற்கு எங்களுடைய போதிய வெடிமருந்து வளங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த போரை அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பு இருந்தது. தனிய கருணாவினால் அந்த போர்கள் சமர்கள் வெல்லப்படவில்லை. பல சமர்கள் கருணா வடதமிழத்துக்கு செல்வதற்கு முன்பே பல சமர்களை அங்கிருந்த தளபதிகள் பெற்றவர்கள். ஆனால் கருணா சொல்லுகின்ற மாதிரி தான் வெளியேறிய பின்னர் அந்த சமர்களை வெல்லவில்லை என்பதற்கு காரணம் கருணா எங்களுடைய ராணுவ ரகசியங்களை சொன்னார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை மூடி மறைக்க முடியாது. இப்ப அந்த போராட்ட காலம் நீங்க சொன்ன மாதிரி ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் ஒரு தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ஒரு அரசு அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக தமிழர்களை கொண்ட ஒரு அரசு. அதன் பின்னர் பல்வேறு தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதிலும் வடக்கு மாகாண தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இப்போ நீங்க போராளிகள் குழுவில் இருந்தவர்கள், இன்னும் நிறைய தளபதிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் மௌனித்திருக்கிறார்கள். உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் இப்போ ஜனநாயக பாதைக்கு முழுமையாக திரும்பிவிட்டீர்களா? அடுத்த கட்டமாக இந்த மக்கள், அதாவது வடக்கு மாகாண மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எந்த மாதிரியான தீர்வுகள் அவர்களுக்கு எட்டப்பட வேண்டும், எட்டப்படும் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? அரசியல் போராட்டங்களில் பல பரிணாமங்கள் இருக்கின்றன. அரசியல் போராட்டங்களில் ஆரம்பத்தில் ஒரு இனம் எந்தெந்த முயற்சிகளை செய்ய வேணுமோ அந்தந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு எதிராக அகிம்சை வழியில் போராடினார்கள் எங்களுடைய முந்தைய தலைவர்கள். அது வெற்றி பெறாதன் காரணமாக அந்த போராட்டம் ஆயுத போராட்டமாக பரிணமித்தது. அந்த ஆயுத போராட்டம் மிக பெரும் ராணுவ போராட்டமாக பரிணமித்ததன் பின்னர் உலகத்துடைய பூகோள அரசியல் பொருளாதார நலன் சார்ந்து சில விடுதலை போராட்டங்கள் நசுக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாக உங்களுடைய ஆயுத போராட்டம் நசுக்கப்பட்டிருக்கின்றது, மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயுத போராட்ட மௌனிப்புக்கு பின்னால் அந்த ஆயுத போராட்டத்தில் நேரடியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழக விடுதலை புலிகள் எந்த காலகட்டத்திலும் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு செல்ல முடியாதவர்கள். ஏன் செல்ல முடியாத? அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்களுக்கு அங்கு சமமான உரிமை இல்லை, அங்கு இருக்கிற சிறுபான்மை இனத்துக்கு நிரந்தரமான நிம்மதி இல்லை. ஆக அந்த விடுதலை போராளிகளாக இருந்தவர்கள் தற்போது தங்களுடைய அடுத்த கட்ட சமூகத்திடம் இந்த போராட்டத்தை அறவழியில் போராடுவதற்காக, அதாவது ஜனநாயக வழியில் போராடுவதற்காக ஒப்படைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற இளையோர்களிடம் இந்த போராட்டம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளையோர்கள் இப்போது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். ஜனநாயக ரீதியாக அந்தந்த நாடுகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். எங்களுடைய இருப்பிடம் எவ்விடம், இந்த இருப்பிடத்தில் இருந்து எங்களை எப்படி துரத்தி அடித்தார்கள், அந்த துரத்தி அடிப்பதற்கு அவர்கள் கையாளுகின்ற மூலோபாயம் என்ன, அந்த மூலோபாயத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்கு சர்வதேச சமூகம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை இப்போது உள்ள இளையோர்கள் செய்கின்றார்கள். இந்த இளையோர்கள் செய்கின்ற போராட்டம் ஜனநாயக போராட்டம். ஆக ஒரு விடுதலை போராட்டத்துக்கு ஆயுத போராட்டம் ஒரு கருவியை ஒழிய அந்த ஆயுத போராட்டம் ஒரு விடுதலை போராட்டத்தை வெற்றி பெற வைக்க முடியாது. ஆக இந்த போராட்டத்தை தலைவர் அவர்கள் நடத்திவிட்டு அடுத்த சந்ததியினரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அடுத்த ஜனநாயக போராட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐநா மனித உரிமை ஆணையத்திலையும் தற்போது தாக்கல் செய்யப்பட்ட, இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையின் வாயிலாகவும் இப்போது அங்கு ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் காரணமாகவும் தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த 5 ஆண்டுகள் பிறக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் காலங்காலமாக சிங்கள தலைவர்களால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். அது வரலாறு. இந்த வரலாறை மூடி மறைக்க முடியாது. இதுல மென்போக்கு அரசியல்வாதி, வன்போக்கு அரசியல்வாதிகள்.
அப்ப இதுல வன்போக்கு அரசியல்வாதியினுடைய ஆட்சி முடிவடைந்திருக்கின்றது, ஒரு மென்போக்கு அரசியல்வாதியினுடைய ஆட்சி தொடங்கி இருக்கின்றது. இந்த மென்போக்கு அரசியல்வாதியினுடைய ஆட்சி என்பதுதான் ஆபத்தான ஆட்சியாக மாறி முடிய போகுது. உங்களுக்கு இப்போது நடக்கின்ற விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் விளங்கும். விடுதலை புலிகளால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படி வலை வீசி பிடிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த மென்போக்கு நல்லிணக்க ஆட்சியினுடைய மாற்றம். இப்போது உங்களுக்கு தெரிந்து மிக பெரும் இனப்படுகொலை நடந்து முடிந்த இடத்தில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டே அங்கு இனப்படுகொலை நடந்ததற்கான சட்டபூர்வமான எந்தவித தடயங்களும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு தமிழர்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு வர அளவுக்கு இப்போதுள்ள ஆட்சி வந்திருக்கு. ஆக இவர்கள் ஒரு மென்போக்கான அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டு உலகத்தை தங்கள் பக்கம் ஈர்த்து தமிழர்களுடைய இருப்பை இல்லாமல் பண்ணுவதற்கு செய்வார்களே ஒழிய தமிழர்களுக்கு எந்த விதமான தீர்வையும் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். சொல்வது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்க திரும்புகிறோம், ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப வெற்றி பெற்றிருப்பதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு. அதில் எல்லா டெலோவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இபிஆர்எல்எஃப் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த மக்கள் வாக்கும் அளித்திருக்கிறார்கள், வெற்றியும் பெற வைத்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சி தலைவரும் ஆக்கியிருக்கிறார்கள். இதற்கு மாற்றாக வேறு எந்த வகையிலான ஜனநாயகம் நீங்கள் சொல்வது என்று கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நன்றாக. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மக்கள் சிலரை தெரிவு செய்தார்கள். இப்போதும் மக்களுக்கு நம்பிக்கையாக செல்லுகின்ற தலைவர்கள் மிக அரிது. மக்கள் அளித்த வாக்கை காப்பாற்றுகின்ற அரசியல் தலைவர்கள் என்பது மிக அரிது. அதன் வாயிலாக என்ன முடிவு நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? அதன் வாயிலாக தமிழகத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பை பிரிந்து செல்வதா சேர்ந்து வாழ்வதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தப்படுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி அங்கு இருக்கின்ற அவர்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜனநாயக சரத்துக்கு அமைவாக எங்களுடைய போராட்டத்தை நடத்தி செல்வதுதான் இதுல நாங்கள் செய்ய போகின்ற விடயம். தற்போது பார்த்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பல்வேறு நாடுகள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது என்றெல்லாம் இவர்களை பாராட்டுகிறார்கள். அதுபோக தமிழ் மக்கள் ஜனநாயகத்தை திரும்பி கிட்டத்தட்ட 80% மேலாக வாக்களித்திருக்கிறார்கள், தமிழர்களே ஜெயித்திருக்கிறார்கள், அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது என்றெல்லாம் உலக நாடுகளின் பல நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே நீங்கள் எப்படி ஒரு வாக்கெடுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரும் என்று நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? அது குறித்து சொல்லுங்க. இந்த ஆட்சியினுடைய முடிவு வருகின்ற நேரம் உலகம் புரிந்து கொள்ளும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், மஹிந்த ராஜபக்சவை வைத்துக் கொண்டு விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்த நாடுகள் தான் அதே மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். வெளியேற்றுவதற்கான சூழ்ச்சியையும் செய்தார்கள், வெளியேற்றி விட்டார்கள். அதே போல்தான் இந்த அரசும் அதே வேலையை செய்யும் என்பது அவர்கள் மிக குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்வார்கள். அப்போது எங்களுடைய போராட்டம் அதில் வெற்றி அளிக்கும் என்பதுதான் என்னுடைய வாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இன்னும் தொடுக்கிக் கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் 2009 போர்க்காலம் வரை தலைவர் பிரபாகரன் அவரோடு இருந்தவர். தற்போது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அது குறித்து உங்களுக்கு தெரிந்த தகவல் என்ன? இதுல சில விடயங்களை நாங்கள் இப்போது சொல்வது என்பது சாத்தியமில்லாத விடயமாக இருக்கின்றது. அந்த மக்களுக்காக போராடி நான் விடுதலையை பெற்றுக் கொடுப்பேன், அல்லது அந்த மக்களுக்காக போராடி மடிந்த மறவர்களோடு நான் சேர்ந்து விடுவேன். இதுதான் தலைவர் சொன்ன விஷயம். இதை சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் பிரித்து பார்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக தலைவர் சொன்னது போல அந்த மக்களுக்காக விடுதலையை பெற்றுக் கொடுப்பார், அல்லது அந்த விடுதலைக்காக பிற போராடியவர்களோடு அவர் சேர்ந்து விடுவார். இதுதான் உண்மை. மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி, அவருடைய மனைவி மற்றும் மகள் எங்கு இருக்கிறார்கள்? அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களா, எங்கு இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் மக்களிடையே ஒரு தொடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மகள், அவருடைய மூத்த மகளும் மகனும் களத்திலேயே களப்பலியானார்கள் என்பது செய்திகளில் வந்திருக்கும். அதை மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் இருவரும், அவருடைய மூத்த பிள்ளைகள் இரண்டும் களத்திலேயே மடிந்தார்கள். அவர்கள் மாவீரர்களாக இருக்கிறார்கள். இளைய மகனை நீங்கள் இப்போது பல ஊடகங்களில் பார்த்தீர்கள். மனைவியை என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகித்துக் கொள்வதுதான் இதுல காலப்பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி
எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.